ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து சீரியஸில் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாரில் தான் இருக்காங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து இவங்க வந்து மாடரேட்லி புல்லிஷில் இருக்காங்க. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக 2260 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இது 2732க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டர்னும் நல்லா எடுக்கக்கூடிய கம்பெனி, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஆனால் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து பிஇ 25 சொல்லிப்போம், இங்கே வந்து மேக்ஸிமம் வச்சிருப்போம். இவங்க 57 ஓடிட்டு இருக்காங்க. பிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 5 வச்சிருப்போம். இவங்க வந்து பிபி வந்து 18.3 போய்கிட்டு இருக்காங்க. கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 9 அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 பேர் பை சொல்லியிருக்காங்க, 5 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து செல் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம்னா குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் மாதம் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 82% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 65% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ Q to Q நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 கோடி ரூபா கிட்டக்க இப்போ நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இப்போ வந்து இதோட இபிஎஸ் 12.8ன்னு இருக்கு. எம்எஃப் வந்து 2% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 2.62% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸலில் போட்டிருந்தா கூட எக்ஸலில் வரக்கூடிய லெவல்ஸ் எதுவுமே யதார்த்தத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு யதார்த்தத்துக்கு ஒத்து வராதுங்கிறதுனால நம்ம நேரடியாக இதுக்குள்ளே போயிடுவோம், சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த சார்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது ரெட் மார்க், ரெட் கோடு எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், கிரீன் கலர் கோடு வந்து இது வந்து சப்போர்ட் லெவல். இங்கே சப்போர்ட் லெவல் நம்ம தனியாகவே நம்ம கொடுத்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் 1300க்கு மேலே எவ்வளோ ட்ரேட் ஆனாலும் அது வந்து ஸ்பெகுலேஷன் தான். ஸ்பெகுலேஷன்னாலே ஹை ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதை சப்சிக்வெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து இதில் ட்ரேடிங் வியூவில் தான் கிடச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 23 ஸ்பிளிட்டு சம்மந்தமாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா 2/1 அதாவது பாதியாக ஸ்பிளிட் பண்ணுறதா இதில் தகவல் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து வேறு இதில் ட்ரெண்ட் லைனில் நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி மணி கண்ட்ரோலையும் செக் பண்ணி பார்த்தேன், நமக்கு வந்து கிடைக்கல. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியாட்டி கூட நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். சரி, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கரெக்டாக வந்து 2689லேருந்து 2801 வரைக்கும் இது ஒரு லெவல். அதை உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை அதை உடச்சு போச்சுன்னா அதுக்கு அடுத்த செகண்ட் லெவலில் 3175லேருந்து 3303, தேர்ட் லெவலில் ஹையஸ்ட் லெவலில் 3614 நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் எங்கே வந்து அவன் சப்போர்ட் எடுத்தாலும் சரி, சப்போர்ட் 1 வந்து நமக்கு வந்து 2329, சப்போர்ட் 2 2308, சப்போர்ட் 3 1906 நமக்கு இருக்குது. இதை தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் 1000க்கு கீழே தான், 1300க்கு கீழே தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் ஃபேர் வேல்யூங்கிறது 305 அப்படி இல்லைன்னா ஒரு 500 அந்த ரேஞ்சு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம வந்து ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா புக் வேல்யூ வந்து 144 இருக்குது. புக் வேல்யூக்கு 2ன்னு போட்டால் கூட 300 கிட்டக்க வரணும். அதுதான் நம்ம வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. அதனால நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அதனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லெவல் வந்து 2689லேருந்து 2801 மேலே ஏறிக்கிட்டே இருந்தால் 3175லேருந்து 3303 வரைக்கும் அடுத்த ஒரு லெவல், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் லெவலாக வந்து 3614 இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 வந்து 2329, 2308, 1906 வரைக்கும் சப்போர்ட் 3 இருக்குது. ஸோ தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.